பிரான்ஸுக்கு நீங்க வரீங்கன்னா என்னென்ன விஷயம் நீங்க இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்கணும். ப்ராமிஸா சொல்றேன், எனக்கு யாராவது இந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவ்வளவு காசை நான் மிச்சம் பண்ணிருப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா. அதுல முதல் விஷயம் டென்டல் அண்ட் ஸ்கின். பிரான்ஸ்ல ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்தியாலயே நீங்க செக் பண்ணிட்டு வர்றது நல்லது. சரி, நாங்க வந்து தான் பார்த்துப்பேன்னா உங்க சொத்தையே நீங்க எழுதி வைக்கணும். அது இல்லாம 3 மாசத்துல இருந்து 6 மாசம் ஆகும் ஒரு டாக்டர் நீங்க அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னா. இல்ல ரெண்டாவது முக்கியமான விஷயம் டிரான்ஸ்போர்டேஷன் கார்டு. நான் வந்து 2 நாள்லயே 100 யூரோ ஃபைன் கட்டிருக்கேன். நான் பண்ண தப்பு மாதிரி நீங்க பண்ணாதீங்க. ஏர்போர்ட் விட்டு வந்தீங்கனாலே கீழே போனீங்க நவிகோ சென்டர் இருக்கும், அதாவது டிரான்ஸ்போர்டேஷன் சென்டர் இருக்கும். அங்க போனீங்கனாலே 1 டே கார்டு, 2 டேஸ் கார்டு, 1 வீக் கார்டு, 1 மந்த் கார்டு கூட இருக்கும். அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கேப்ல போறீங்களோ இல்ல ரிலேட்டிவ் கூட போறீங்களோ போயிட்டுங்க. இந்த மூணாவது முக்கியமான விஷயம், இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்குது, அதாவது பஸ், ட்ரெயின், இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது லவுடா பாட்டு கேட்கறது, கத்தி பேசுறது, இல்ல கப்புள்ஸ் வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது போட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா என் கண் எதிர்க்கே இந்த மாதிரி பண்ணி நிறைய பேர் அடி வாங்கியிருக்காங்க. சோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. நாலாவது முக்கியமான விஷயம், அங்க இருக்கிற குழந்தைய போய் கொஞ்சிறது, அந்த குழந்தைகிட்ட போய் போட்டோ எடுக்கிறது, அந்த குழந்தைய தூக்குறது, அப்படிலாம் நீங்க பண்ணாதீங்க. அப்படி பண்ணி அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்க ஜெயிலுக்கு தான். லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், ஸ்டூடெண்டா வந்து ஒர்க் விசாவா மாத்தலாமான்னு அப்படின்னு ஒரு ஐடியால இருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். மெர்சி, அ பியான்டோ.